ஹாய் ஆல், பொங்கல் மினி விலாக் பார்த்துடலாமா? ஸோ பொங்கல் நாளில் ஏர்லி மார்னிங் 5 o'clock வேக்கப் ஆயாச்சு. தென் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை கொட்டி தண்ணி தெளிச்சுட்டு தென் மஞ்சளை லைட்டாக கரைச்சி அந்த கார்னர் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சன்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர வியூ சூப்பராக இருந்தனால ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன், அதை ரசிச்சுட்டு வாங்க. தென் அதுக்கப்புறம் கோலம் போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பொங்கல்ன்றனால நம்ம பொங்கல் தீமில் கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு, எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்தனால குட்டியாக வரையணும், இது வரைக்கும் இவ்வளோ குட்டியாக வரைஞ்சதில்ல, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு இந்த ஸ்பேஸில் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொங்கல் பானை வரைய ஆரம்பிச்சிட்டேன். தென் பொங்கல் தீமுன்றனால பொங்கல் பானை கரும்பு அதெல்லாம் வேணுன்றனால கரும்பு அந்த கேப்பில் குட்டி குட்டியாக என்னால் என்ன வரைய முடியுமோ அந்த மாதிரி ஐடியா பண்ணி வரைய ஆரம்பிச்சிட்டேன். தென் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கலராக க்ரீன், கரும்புக்கு தொகைக்கு க்ரீன், தென் கார்னரில் சன்ரைஸ் ஆனால் நல்லாயிருக்குன்றனால கார்னரில் ஒரு கேப், என்கிட்ட இருக்க கேப்பில் நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணி வரைஞ்சி கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பொங்கல் பானையில் அந்த கார்னர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் கொடுத்து என்னோடய கோலத்தை ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். கோலம் போடுறதுக்கே ஆக்சுவலாக 1 hour கிட்ட ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா குட்டி இடன்றனால எனக்கு கரெக்டான ஸ்பேஸ் இல்லை உட்காந்து போடுறதுக்கு. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். தென் கொஞ்சம் நல்லா சன்ரைஸ் ஆகிறது சூப்பராக தெரிஞ்சனால மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்க கிளம்பிட்டு தென் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் நான் பொங்கல் வைக்கிறேன். சீரியஸாக மண் சட்டி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் அடுப்பில் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் பொங்கல் எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. அது நல்லா அழகாக ரவுண்டாக வந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வச்சு இவ்வளோ நல்லா வந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய ஸ்வீட்டான சக்கரை பொங்கல்.